யோகிராம் சுகுமார், யோகிராம் சுகுமார், யோகிராம் சுகுமார், ஜெய் குருராயா, தேவகி மாதாக்கு ஜெய். எனது 3வது பொன்வண்டுக்கு வந்து ரொம்ப காய்ச்சல் இருந்தது. எவ்வளோ காய்ச்சல் கூட நான் பார்க்கல, ரொம்ப காய்ச்சல் இருந்தது. என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஊருக்கு போயிட்டாங்க. அப்போ ரொம்ப காய்ச்சல் இருந்தோடனே தம்பி ஆனந்தராஜனும் அம்மாவும் பார்க்க வந்தாங்க. அப்போ அவன் வந்து காய்ச்சல் இது பார்த்தத உடனே 106 டிகிரி இருந்துச்சு காய்ச்சல். அப்படி நடுங்க ஆரம்பித்தோடனே எனக்கு பயந்துட்டேன் நான். அப்போ தம்பி தற்செயலாக வீட்டுக்கு வந்தவன் பார்த்தோன்னே என்ன செஞ்சுட்டேன், பிள்ளைய நீ அடுத்து வான்னு சொல்லிட்டு காரில் 2 பிள்ளையை தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போனோடனே எனக்கு என்ன செய்கிறேன்னு தெரியல. எனக்கு வந்து அதுக்கு முந்தைய சாமி வந்து ராஜகுமாரிக்க புக்கு முருகேசன் ஆச்சு புக்கு வந்து கொடுத்தாங்க, நினைவஞ்சலி மலர் அது வந்து கொடுத்துருந்தாங்க. உடனே அந்த புக்கை என்னோடய ஹேண்ட்பேக்கில் வச்சு கொண்டு போய் நான் சாமியை ரொம்ப அதாவது வெளியே கொண்டு போகிற மாதிரினா அந்த புக்கு தான் இருந்துச்சு என்கிட்ட. சரி சாமி கொடுத்த புக்குன்னு சொல்லிட்டு அந்த புக்கை நான் கையில் கொண்டுக்கிட்டே போய் திரும்ப நான் ஒரு ஆட்டோ பிடிச்சி அவங்க பின்னாலே போனேன் நான். ஏன்னா பிள்ளைங்க ஸ்கூல் வர வேண்டியிருந்ததுனால அவங்க பொண்ணுண்ட கூட்டிகிட்டு போய் ஆஸ்பத்திரி அட்மிட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் போய் பின்னாலே போய் ரொம்ப காய்ச்சலாக இருக்குன்னு ஐஸில் புறம் இது பண்ணி ரொம்ப ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பண்ணிட்டு இருக்கும்போது காய்ச்சல் விடவே இல்லை. அதுக்கப்புறம் நான் வந்து ராஜகுமாரிக்கா கொடுத்த அந்த முருகேசன் ஆச்சு புக்கை வந்து ஒன்றா படிக்க ஆரம்பித்தேன். அந்த பாட்டை பூரா நான் படிக்க ஆரம்பித்தேன். படிக்க ஆரம்பிக்க அவளுக்கு காய்ச்சல் குறைஞ்சிக்கிட்டே வந்துடுச்சு. அதுலேருந்து எங்கே போனாலுமே அந்த சாமி புக்கை நிறைய அந்த புக்கை நான் எப்பயுமே எனக்கு ஒரு பாதுகாப்பாக அந்த புக்கை படிச்சுக்கிட்டே இருப்பேன் நான் எப்பயுமே. அப்படி இது ஹேண்ட்பேக்கில் எப்பயுமே வச்சுருப்பேன் நான். அந்த புக்கும் கொண்டு போய் ரொம்ப பழசாயிருச்சு. அப்போ தான் ராஜகுமாரிக்காவை காட்டேஜில் பார்க்குறேன். அப்போ நான் வந்து சொல்கிறேன், எனக்கு வந்து இன்னொரு புக் கொடுங்க, ரொம்ப பழசாக போயிடுச்சு சாமி கொடுத்தது, எனக்கு அந்த புக்கு வேணுக்கா அப்படின்னேன். உடனே அவங்க 2 புக்கு கொடுத்தாங்க. ஒரு குட்டி புக்கு ஒன்று கொடுத்தாங்க. கொடுத்துட்டு சொன்னாங்க, இது இன்னொரு கீ செயின் வேறு, முருகேசன் அண்ணாச்சியோட பர்த்டே 16 அது வந்து அது ஒரு கீ செயினும் கொடுத்தாங்க. அதனால் எங்கே போனாலுமே வீட்டில் ஒன்று வச்சுருப்பேன், ஹேண்ட்பேக்கில் ஒன்று வச்சுருப்பேன். அந்த புக்கை கொண்டு போனால் ஒரு தைரியம் தெம்பு இருக்கும் எனக்கு. அப்போ அந்த கீ செயினை வந்து நான் அருப்புக்கோட்டை போகும்போது பீரோலாம் மூடிட்டு சாவி எப்பயுமே கொண்டு போவேன் நான். அப்படி கொண்டு போகும்போது கையில் வச்சுருந்துருப்பேன் போல் ஒரு கடைக்கு போயிட்டு நான் போனேன். ஆனால் போய் 2 நாள் கழித்து வீட்டுக்கு வந்த பிறகு தான் பார்க்குறேன் அந்த பீரோல் சாவியவே காணோம். உடனே ரொம்ப நான் பயந்துட்டேன். ஐயோ எவ்வளோ பிரியமாக அந்த அக்கா கொடுத்தாங்க, நான் இப்படி காணாக்கிட்டோமேன்னு ரொம்ப மனசு இருந்துச்சு. எங்கே கிடைக்க போகுது நம்ம அப்படின்னு சொல்லி சாமியை அவ்வளோ நாம சொல்கிறேன் நான். அப்போ இது 2 நாள் கழித்து எனக்கு வந்து காமராஜர் சாலையில் இருக்க அடையார் ஆனந்த பவன் நினைவு வந்துச்சு. அவங்க ஸ்வீட் வாங்கி இறங்கினேன். ஒருவேளை அங்கே இருக்குமோ, ஆனாலும் இவ்வளவு கூட்டத்தில் எப்படி அந்த இடத்துல இருந்திருக்கும், சும்மா நம்ம கேட்டு பார்ப்போமேன்னு சொல்லிட்டு அங்கே போய் வாட்ச்மேன்ட்ட இவங்க கேட்டாங்க. கேட்டோடனே உங்கள் சாவி தானா, 2 நாளைக்கு முந்தைய அது கீழே தான் கிடந்துச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்போ சாமியோட கருணையை பாருங்கள், அக்காவோட அன்பையும் பாருங்கள், அவ்வளோ அன்பாக எனக்கு கொடுத்தாங்க அந்த கீ செயின். அப்போ அது எனக்கு திரும்ப கிடச்சது சாமியோட இதுதான் ரொம்ப இதாக இருந்துச்சு. அடுத்து வந்து 1993 இருக்கலாம், டிசம்பர் 24ஆம் தேதி நாங்கள் வந்து திருவண்ணாமலைக்கு போகிறோம். 1 வாரம் சாமிகிட்ட இருந்தோம். சாமிகிட்ட வந்து 1 வாரம் ஆச்சுன்னொடனே என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஊருக்கு போவோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். சாமிகிட்ட கேட்டப்போ சாமி திரும்பிக்கிட்டாங்க. ஒன்று பதில் சொல்ல மாட்டாங்க, இல்லைன்னா கழுத்தை திருப்பிட்டு கவனிக்காத மாதிரி இருந்துக்கிடுவாங்க. அப்போ வந்து 2-3 தடவை கேட்டவுடனே அவர் தினம் கேட்டவுடனே அவர் வந்து என்ன சொல்லிட்டாருன்னா, நீங்கள் இருக்கணும்னா இருங்க, இல்லைன்னா போகணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் எனக்கு வந்து அதில் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குது. அதனால் நான் கண்டிப்பாக எனக்கு தயவுசெய்து எனக்கு வந்து அவர்கிட்ட ரொம்ப எக்ஸ்கியூஸ் கேட்டு தான் தயவுசெய்து எனக்கு இங்கே இருக்கேன் நான், சாமி காரணம் இல்லாமல் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொன்னோடனே சரி நீ பிள்ளைகளோட இரு, நான் காரையும் டிரைவரை விட்டுட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரிமா இருக்காங்க இல்லைன்னு சிவகாசி நாடார் லாட்ஜில் விட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம்
நியூ இயர் வந்தது. நைட்டு 12 மணிக்கு ராஜேஸ்வரிமா கேக் கட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 4 மணிக்கு எந்திரிச்சு கிரிவலம் போவோம்னு சொல்லிட்டு சாமி வீட்டு முன்னால் இருந்து கிளம்பலான்னு சொல்லி சாமி வீட்டுக்கு முன்னால் போனால் சாமி வந்து அவ்வளவு நடந்துக்கிட்டு இருந்தாங்க. வீட்டுக்குள்ளே அவ்வளோ வேகம் சிங்க நட மாதிரி தான் இருந்தது. அந்த சத்தமும் இதுவும் பார்த்தா அப்படி பகவான் வந்து இவ்வளவு தூரம் எங்களுக்கு வந்து பார்க்க வைக்கிறது வந்து ரொம்ப புண்ணியம் செஞ்சுருக்கணும். நாங்கள் அந்த நடையே வித்தியாசமான நடையாக இருந்துச்சு. நாங்கள் அவரை நமஸ்காரம் பண்ணிட்டு நாங்கள் கிரிவலம் போயிட்டோம். கிரிவலம் சுற்றி முடித்து வந்துட்டோம். வந்து அப்புறம் 2 நாள் திரும்ப இருந்தோம். ஜனவரி 4ஆம் தேதி காலையில் எப்பயும் போல் காலையில் 10 மணிக்கு சாமியை பகவான்கிட்ட போகிறோம். போனோடனே எல்லாரையும் உட்கார வச்சாங்க. உட்கார வச்சுட்டு எல்லாருக்குமே கேசரி கொடுத்தாங்க. கேசரி கொடுத்துட்டு சொன்னாங்க, இன்னைக்கு தேவிமாக்கு பிறந்த நாள்னு சொல்லி சொன்னாங்க. சொல்லிட்டு இன்னைக்கு சீனி வாங்குறதுக்கு கடைக்கு போயிருந்தாங்க. அப்போ வந்து அந்த பேப்பரில் வந்து சச்சிதானந்த சுவாமிகள், கிருஷ்ணாபாய், மாதாஜி கிருஷ்ணாபாய், பப்பா ராமதாஸ் 3 பேர் படமும் போட்ட படம் சீனி கவரில் வந்திருக்கு. அவங்க எல்லாருமே தேவிமாவை பிளஸ் பண்ணதுக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவங்களோட ஆசீர்வாதத்தை தேவிமாவுக்கு அவங்க கொடுத்துருக்காங்க. அது எவ்வளோ பெரிய புண்ணியம். அது அவங்க வந்து சாமி கூட இருக்கிறதுக்கு அவங்க வந்து சாமி அவங்கள வந்து அவ்வளோ தூரம் பிளஸ் பண்ணியிருக்காங்க. அது அந்த அனுபவத்தை பார்க்குறதுக்கு தான் எங்களை சாமி இருக்க வச்சிருக்காருன்னு நாங்கள் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டோம். தேவிமா பிறந்த நாளில் எப்பவுமே யாருமே மறக்கக்கூடாது இந்த ஜனவரி 4ஆம் தேதின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ ஒவ்வொரு வருஷமும் நான் ஜனவரி 4ஆம் தேதி நான் மனசுக்குள்ளேயே தேவிமாவை நான் மதுரையில் இருந்தாலும் நான் எப்பயுமே வருஷம் நான் நினச்சிக்கிடுவேன். ஆனால் இப்போ தான் அது வெளியே வந்து சொல்கிற மாதிரி வந்திருக்கு. அது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ தேவிமாக்கு பிறந்தநாளை கொண்டாடுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு. Ram